பெண்களை சேர்ந்த வழிபாட்டை நடத்துவார்கள். பெண்களை
பட
ஆகையால் என் குமாரன் மூலமாய் என் சிறுத்தையாக விடுதலை பணியில் சிறப்பாய் செயல்பட்டு விடுதலைக்காக அன்பும் மனதும் கொண்ட என்னுடைய விடுதலையை உலகை வாழ்வில் பெறுவீர்களாக. ஆமென். சத்தியத்திற்காகவும் நீதி என்ற வாழ்வுக்காகவும் நாம்
because of fear of God, they give him a family. Exodus 1:21. And because Micah feared God, he gave them families. Exodus 1:1. மருத்துவச்சிக்க தேவனுக்கு பயன்படுத்தினான் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். யாத்திராகமம் 1:23.
ஆண்டவச்சுடன் தேவனுக்கு பயணினார். அவருடைய தூதர்கள் தலைக்கும்படி செய்தார். யாத்திராகமம் 1:21. And because the Levites feared the God, he gave them families. Exodus 1:21. தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். யாத்திராகமம் 1:21. தேவனுக்கு பயந்ததினால் அவர்களோட குடும்பம் தலைக்கும்படி செய்தார். யாத்திராகமம் 1:21. யாருக்கு கடவுளின் மீட்பு பணியில் கைப்பொருளாளர்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் அழைக்கும்படி செய்தார். யாத்திராகமம் 1:21. அனைவருடைய முறைமுறையாக படிக்கக்கூடிய சங்கத்தை முறைமுறையாக வாசிக்கலாம். அவருடைய மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கத்தை அனைவரும் எழுதுவதற்கு மாறி மாறி வைக்கலாம். சங்கீதம் 147. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது.
அந்த அளவுக்கு தேவன் எங்களை ஒவ்வொரு படிகளும்
தீமோத்தேயு 1:5 வாசிங்க. யாருக்கு நல்லா இருக்கா? அந்த விசுவாசம்
போதுதான் தேவன் நம்ம மேல் என்ன செய்வார்? இரக்கமாய் இறங்குவார். எந்த போர்களும் இல்லாதபடி அவரால் ஒரு விசை போதும் அவர் என்ன செய்வார்? நல்ல ஒரு உலகத்தையும் ஒரு மாசற்ற உலகத்தையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் டாக்டராக நான் அந்த டிபிஎஸ்ல நான் போனேன், பிள்ளைகளை ஆய்வு செய்வதற்காக போனேன். எல்லாரும் மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷம். அதனால தான் அந்த மருத்துவர்கள் ஒரு மருத்துவச்சிகளை குறித்து பேசினேன். அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த
ஒரு சின்ன பகுதி, ஒரு சிறார் பகுதி நீங்கள் அதில் படிச்சிருப்பீங்க. உங்களுடைய உன்னத மலர் எழுதியிருப்பாங்க. அந்த சிறார் பகுதி நான் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, அருமையான ஒரு கதை. அந்த விளக்க ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி விளக்க கொண்டுட்டு ஒரு மனிதன் என்ன செய்யறான், கலங்கரைகளுக்கு நேரமாக ஏறி போகிறான். ஏறி போகும்போது அந்த அந்த மெழுகுவர்த்தி கேட்டு, நானே சின்ன ஒளியா இருக்கேன், என்னையே நீ எங்க மேலே கொண்டு போற? இல்லை, நீ இன்னைக்கு கப்பல் வருவதற்கு காட்டுவதற்கு நீ தான் ஒளியாக இருக்க
தேவன் நம்மை மற்றவர்கள் மத்தியிலே உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அதை எப்பொழுதுமே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து சிறிய வெளிச்சம் அல்ல. அதை சயின்ஸ்ல ஒரு படிப்போம். ஒளி என்பது நேர்கோட்டின் செல். அது வந்து நேராக சொல்லுவோம். ஸ்டாப்ஸ் லைட் அடிச்சுன்னா ஒளி வந்து நேர்கோட்டின் செல் நம்ம சொல்லுவோம். ஒளி வந்து ஒரு வகை ஆற்றல். அது வந்து ஆற்றல் பார்க்க அப்படிதான் முடியும். நம்ம சொல்றோம் உணர முடியும். அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஆற்றல். அவ்வளவுதான். இது வந்து இதுல இருந்து அப்படி மாறாது. அது ஆற்றல். அப்படி ஒளியை போல எப்பொழுதும் பிரகாசம் உள்ளவர்களா, எப்பொழுதும் ஆற்றல் நிறைந்தவர்களா, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை நேர்கோட்டில் செல்பவர்களா, இதையெல்லாம் மாற்றக்கூடிய தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் பற்றி இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை எப்பொழுதும் பிரகாசிக்கிற தீபமான். இருளை உங்களுக்கு ஒரு நாளும் அனுமதிக்கவில்லை. எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என் தேவன் மாற்றுவார் என்ற விசுவாசத்தில் இந்த அருளையை நிறைவு செய்கிறேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரகர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, என்னோட அருமையான சாமியத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. நன்றி அப்பா. எந்த ஒரு குறைபாடும் இல்லாதபடி எங்களை முழுமையாக நீ கொடுத்திருக்கிறேன். அதற்கு உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனையை பெண்கள் ஞாயிறாக நீ கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அழகுள்ள ஸ்திரியாய், ஆண்டவரே, அருமையான ஸ்திரியாய், குணசாலியான ஸ்திரியாய், ஆண்டவரே, திட்டமிடுகிறவராய், ஆண்டவரே, அதை செயல்படுத்துகிறவராய், ஆண்டவரே, சுறுசுறுப்பு உள்ளவராய், ஆண்டவரே, அதை கட்டி காப்பாற்றுகிறவராய், புத்தி உள்ள ஸ்திரியாய், ஆண்டவரே, நம்ம வீட்டை கட்டுகிறவராய், ஆண்டவரே, நாம் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவராய், ஆண்டவரே, அந்த கனி இனிப்பானதாய் இருக்க முழுமைப்படுத்துகிறவராய், எங்களை முழுமைப்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். பரிபூரணம் என்பதை எங்கள் வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் மூலமாய் இந்த மன்னாவை கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆத்துமாவையாவது அந்த ஊடாய் இருக்கையினூடாய் கடந்து செல்ல நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளை வேளையும் என்னுடைய கருத்துக்களாக இருக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு அர்ப்பணிப்பையும் ஊழியத்தை ஆளுமையும் ஒரு அர்ப்பணிப்பையும் ஆண்டவரே, எப்பொழுதும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் எந்த விதத்திலையும் தன்னை விட்டுக் கொடுக்க விடாத ஒரு ஸ்திரியாய் எப்பொழுதும் தன் குடும்பத்தை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைத்துக் கொள்ள அவருடைய திருமை பாராட்டி நீ கொடுத்திருக்கிறார் சொல்கிறோம். அனைத்து பெண்களையும் விசேஷமாக இந்த நேரத்தை இந்த கரத்திலே கொடுக்கிறேன் சுவாமி. இதில் பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு. இதெல்லாவற்றையும் எங்களுக்காக கல்வாரியிலே உன்னுடைய ஆண்டவரை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை சிந்தினீர் அல்லவா? அந்த ஒரு எங்கள் மீது வாய்ப்பாக ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு கொடுப்பதாக, வல்லமையை கட்டளையிட்டு கொடுப்பதாக, ஆற்றலை கட்டளையிட்டு கொடுப்பதாக, எழுதி பிரகாசித்த தீபமாக எழுந்து சீயோனை உன் வல்லமை தரித்துக் கொள் என்று போல எப்பொழுது உடைய வல்லமை தரித்துக் கொள்வதாக நான் ஊழியத்தின் பாதையை கடந்து வர நீ திருவை பாராட்டுவதாக சொல்கிறோம். துதிகளை மகிமை உமக்கே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக தமது சாயலில் படைத்த கர்த்தர் விசுவாசிக்கிறேன். தனது நிறைவான உண்மையான தன்மையை எல்லா மனிதருக்கும் அளித்திருக்கிறார். ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக தோட்டத்தில் வைத்து ஒருவரையொருவர் கரசனையோடு விசாரித்து இருவருமாக இந்த பூமியை பராமரிக்கும் செய்து எல்லா மனிதரையும் சமமாகவும் பங்காளிகளாகவும் படைத்தார். மனிதனுடைய வீழ்ச்சியின் மூலம் முறித்து போன உறவை சரி செய்து ஒப்புரவாக்கி ஆணையும் பெண்ணையும் முழுமைப்படுத்தி நிலைநிறுத்திய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். சுமாரியாவை சேர்ந்த பெண்ணிடம் இனத்தந்தையும் இயேசு இடைகளை குறித்து கலந்துரையாடி இயேசுதான் மேசியா என்பதை வெளிப்படுத்தி இந்த சத்தியத்தை தன் பட்டணத்தில்
தேவனே, பெண்கள் தங்களுக்கு கடவுள் தந்த ஈகையினை கொண்டு உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற உதவியாகவும் உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கின்ற ஆண்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். உம்முடைய இரக்கத்தினால் அவர்களோடு இணைந்து உம் கிருபையையும் நம்பிக்கையையும் பறைசாற்ற தைரியம் தாரும். இதேமாய் எங்கள் துணையானவரை உங்களுடைய ஊழியர்களாகிய மிரியாம், தெபோரா, வஸ்தி, எஸ்தர், கன்னிமரியா, மகதலேனா மரியா, லீலியா, பெலேயா, ஐகாஸ்பரர், சகோதரி கலகரம், சகோதரி எட்டா பேக்கர் போன்றோரின் ஞானம் மற்றும் உலகோட்டு தன்மைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் சாட்சியின் மூலமாக எங்களை நீர் ஊக்கப்படுத்தி அவர்கள் விசுவாசத்தின் செயலை நாங்கள் தொடர்ந்து செய்ய உன் கிருபையால் உதவி செய்யும். பெண்கள் சிறுவர்களுக்கு எதிராக காணப்படும் வன்முறையை அகற்றும்படியாக வேண்டுகிறோம். பிறரை விழிப்புணர்வு அடைய செய்வதோடு நிறுத்திவிடாமல் எல்லா விதமான பாலின வன்முறைகளையும் ஒழிக்கும்படியாக செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆணாதிக்க
அந்த சராசரியில் ஆடும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்கள். தாயும் தந்தையுமானவர் கர்த்தர் உங்களை கரப்பிடித்து நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாதையை பிரகாசிக்க பண்ணுவாராக. கடவுளாம் ஆவியானவர் உங்களை சந்தேகத்தை நடத்தி பயத்தால் ஆட்கொள்ளப்படுகிற உங்களை அன்பினால் நடத்துவாராக. பெருமையினால் கடிக்கப்பட்ட இருதயங்களை நவமானதாய் மாற்றுவாராக. சங்கிலிகளால் கட்டப்பட்ட வெள்ளிய சத்தத்தில் இடைப்படுங்கள். போராட்டம் பிரிவினையை கொண்டு வரும்போது சமாதானத்தை விதையுங்கள். சர்வ வல்லமையுள்ள கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பாக்கியத்தின் ஆசீர்வாதம் இன்றும் சதா காலங்களில் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. இரண்டாவது கவி கர்த்தர் தந்தையுக்காக எனது சோதரர்கள் உலகை பாடி மாட்டேன். Youth Fellowship Staff